அமேசான்ல நியூவா செல் பண்ற செல்லர்ஸ் காமனா என்ன மாதிரியான மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க அமேசான்ல நியூவா செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இதை கண்டினியூவா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்திடுங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஜெனரிக் நேம். இப்போ அமேசான்ல நியூவா செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே நிறைய பேர் லிஸ்டிங் கிரியேட் பண்ணும்போது பெருசா ட்ரேட்மார்க்லாம் இருந்திருக்காது. ட்ரேட்மார்க்லாம் நம்ம ஃபியூச்சர்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட்டை ஜெனரிக் கேட்டகரி கீழே GDN எக்ஸெப்ஷன் வாங்கி லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ்ல என்ன தப்பு இருக்குன்னா, இப்போ நீங்க உங்க ப்ராடக்ட்டை ஜெனரிக் கேட்டகரி கீழே லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க ட்ரேட்மார்க் எடுத்தாலும் சரி, உங்களோட லிஸ்டிங்க்கு வந்து ஒரு நாளைக்கு 500 ஆர்டர் 1000 ஆர்டர் வந்தாலும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரேட்டிங் ரிவ்யூ இருந்தாலும் எதுவுமே உங்களால ரிட்ரைவ் பண்ண முடியாது. எல்லாமே ஜெனரிக் கேட்டகரியில மட்டும் தான் உங்களால செல் பண்ண முடியும். ஜெனரிக் கேட்டகரியில செல் பண்றதுனால என்ன மாதிரியான ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கோம். சரி, இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதுல நீ என்ன இப்ப மிஸ்டேக்னு சொல்ல போறேன்னா, இப்போ இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நீங்க GDN எக்ஸெப்ஷன் வந்து நீங்க ஒரு ஜெனரிக் நேம்ல மட்டும் தான் வாங்க முடியும் கிடையாது. உங்களோட பிராண்ட் நேம்லயோ இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு யூனிக்கான நேம் எடுத்து அந்த நேமுக்கு கூட உங்களால வாங்க முடியும். இந்த ப்ராசஸ் பண்றதுனால உங்களுக்கு ட்ரேட்மார்க் சர்டிபிகேட் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்க GDN எக்ஸெப்ஷன் வாங்கும்போது இந்த இடத்துல உங்களோட பிராண்ட் நேமோ இல்ல நீங்க என்ன பிராண்ட் நேம் கீழ செல் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிருங்க. இப்போ நீங்க உங்களோட பிராண்ட் நேம் கீழ GDN எக்ஸெப்ஷன் வாங்க போறீங்க, உங்களோட ட்ரேட்மார்க் இல்லனா நீங்க மேஜரா 2-3 விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களோட பிராண்ட் நேம் ரொம்ப யூனிக்கா இருக்கணும். இதுக்கு முன்னாடி அமேசான்லயும் சரி இல்ல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்றதுலயா இருக்கட்டும் இல்ல கூகுள் இல்ல பெரிய பெரிய பேஜஸா இருக்கட்டும், எதுலயுமே அந்த பிராண்ட் நேம் யூஸ் பண்ணாத மாதிரி பாத்துக்கங்க. இதுல ரெண்டாவது என்னன்னா, நீங்க செல் பண்ண போற ப்ராடக்ட்லயோ இல்ல ப்ராடக்ட் பேக்கேஜிங்லயோ அந்த பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிடணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் செல் பண்றீங்கன்னா அந்த பேக்கேஜிங் மேல அந்த பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிடணும். இதுல நீங்க கரெக்டா எல்லாமே கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ண போறீங்க, ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ண போறீங்களா, கரெக்டான ஃபார்மட்ல அந்த பிராண்ட் நேம் வந்து உங்க ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங்ல இருக்கணும், இல்லனா உங்க ப்ராடக்ட்லயே எம்பெடடா இருக்கணும். இது நம்ம ப்ரூஃபா வச்சு மட்டும் தான் நம்ம பிராண்ட் நேமுக்கு நம்ம எக்ஸெப்ஷன் வாங்கி அமேசான்ல நம்ம பிராண்ட் நேம் கீழே நம்மளால செல் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல உங்களால ட்ரேட்மார்க்லாம் எடுக்க முடியாது, அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேக்கேஜிங்க்கு மேக்ஸிமமா ஒரு 500 வரை ஸ்பெண்ட் பண்ணி உங்க பிராண்ட் நேம் கீழே உங்க ப்ராடக்ட் எக்ஸெப்ஷன் வாங்கி செல் பண்ணுங்க. இதுதான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஃபியூச்சர்ல ட்ரேட்மார்க் எடுத்தாலும் சரி ஈஸியாவே உங்க பிராண்ட் கீழே உங்களோட லிஸ்டிங் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இதை விட்டுட்டு நீங்க ஜெனரிக் கேட்டகரி கீழே லிஸ்ட் பண்ணி செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க என்னதான் ரேட்டிங் ரிவ்யூ வாங்கினாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, இது எல்லாமே வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் அமேசான்ல நியூவா செல் பண்றவங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அமேசானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசிலாம் பத்தி அவ்வளவா அவேர்னஸ் இருக்காது. ஜஸ்ட் அதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட ப்ராடக்ட்டை அமேசான்ல லிஸ்ட் பண்ணி நிறைய சேல்ஸ் பண்ணுங்கிற எய்ம்ல மட்டும் அவங்க ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த சைடு இருக்கிற பாலிசிஸ் பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம அக்கௌண்ட் டீஆக்டிவேஷன் பண்ற அளவு சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு நீங்க அமேசானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க. அது ஒரு 10-15 பேஜ் இருக்கும், ஃபுல்லாவே படிங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல. படிச்சாலும் நல்லதுதான். பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனையில தப்பிச்சிருவோம். இப்போ அமேசான்ல நம்ம ப்ராடக்ட் எப்படி பேக் பண்ணணும், நம்ம ப்ராடக்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும், இப்போ MRP லேபிள் இருக்கணும், டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் நமக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அது நம்ம எத்தனை நாளுக்குள்ள ஷிப் பண்ணணும், அப்படி ஷிப் பண்ணாடி நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும், நமக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும், நம்ம நெகட்டிவ் ரேட்டிங் போட்டாலோ இல்ல நம்ம கரெக்டான டேக்கு ஷிப் பண்ணாம இருந்தாலோ இல்ல நம்ம அமேசான்ல செல் பண்ற ப்ராடக்ட்டை ஒரு ஃபிளிப்கார்ட் டேப் போட்டோ இல்ல டிரான்ஸ்பரண்ட் கவர்லயே அனுப்பிச்சிட்டோம்னா நமக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும், இது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. இதை மட்டுமாச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றது பெஸ்டான ஆப்ஷனா இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு இதுக்காக டெடிகேட்டடா வீடியோ வேணும், அமேசான்ல பேசிக்கா நம்ம என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அமேசானோட பாலிசி ரெகுலேஷன் பத்தி உங்களுக்கு ஒரு டெடிகேட்டடா வீடியோ வேணா அமேசான் பாலிசிங்கிற மாதிரி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்றேன். நம்ம அடுத்ததா பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, புவர் கஸ்டமர் சர்வீஸ். அமேசான்ல என்ன கஸ்டமர் சர்வீஸ் இருக்க போது நம்ம ஓன் வெப்சைட்ல செல் பண்ணாலும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். நான் இந்த இடத்துல புவர் கஸ்டமர் சர்வீஸ்னு சொல்றது, நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல பேக்கேஜிங்லாம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேணான்னு நம்மளோட ரொம்பவே ஒஸ்டான பேக்கேஜிங் பேக் பண்ணி கொடுப்போம். நம்ம ப்ராடக்ட் பத்தி அவ்வளவா கேரே இருக்காது. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது ஒரு நியூஸ் பேப்பரை சுத்தி அனுப்புறதா இருக்கட்டும் இல்ல பழைய யூஸ் பண்ண காட்டன் பாக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்பவே லோ குவாலிட்டி பேக்கேஜிங் பண்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா கஸ்டமர் நம்ம அமேசான்ல ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு நியூவான ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க. அதை அவங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது அதுல ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணிருக்கு, இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு பிரிட்டானியான்னு போட்டிருக்கு, இல்ல வேற ஏதோ ஒரு சாம்சங்னு போட்ட ஒரு பாக்ஸ்லயோ நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். உங்க ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லா இருந்தாலுமே அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாசிட்டிவ் ரேட்டிங் எதுவுமே கிடைக்காது. அதோட சேர்த்து நமக்கு நிறைய ரிட்டர்ன் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கஸ்டமர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதுக்கு ரிப்ளை பண்ணிருங்க. அந்த கஸ்டமரோட நீடு என்ன, அவங்க எதுக்காக உங்களை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க மாதிரி கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா இதுல கூட அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் வந்துக்குன்னா அந்த கலர்ல உங்கள்ட்ட ஸ்டாக் இல்லைன்னா அந்த கலரை மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. இல்ல உங்க ப்ராடக்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு ப்ராடக்ட் அனுப்புறது இல்ல வேற ஒரு கலர்ல அனுப்புறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிருங்க. கஸ்டமர் ஒரு கலர்ல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிருப்பாங்க, அதுக்கு பதிலா நம்ம வேற ஒரு கலர்ல ப்ரொவைட் பண்றதோ இல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு சிமிலரா உள்ள வேற ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கறதோ, இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் கொடுக்கும். கஸ்டமர் சர்வீஸ் முடிஞ்ச அளவு எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்டா கொடுங்க.
நம்ம அடுத்து பார்க்க போது என்னன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். நான் அமேசான்ல என்னோட ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண உடனே எனக்கு நான் இத்தனை லேக்ஸ்ல ஆர்டர்ஸ் வரணும், எனக்கு வந்து thousands ஆஃப் குவான்டிட்டி சோல்ட் ஆகணும், இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காதீங்க. அது கரண்ட் சினாரியோல நீங்க அமேசான்ல லிஸ்ட் பண்ண உடனே கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வராது. நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். உங்க ப்ராடக்ட் ரொம்பவே ஹை டிமாண்டட் ப்ராடக்ட்டா இருக்கு, அதுக்கு காம்படிஷனே சுத்தமா இல்லைனா தான் உங்க ப்ராடக்ட் அமேசான்ல லிஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வர ப்ராசஸ்லாம் இருக்கு. நான் கொண்டு இல்ல நீங்க ஓரளவு நார்மலான ப்ராடக்ட் தான் கொண்டு வரீங்க, ஆல்ரெடி அமேசான்ல அந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த மார்க்கெட் கொஞ்சம் பெருசுனா அந்த ப்ராடக்ட்டை நீங்க லிஸ்ட் பண்ண உடனே எல்லாம் ஆர்டர்ஸ் வராது. இதுதான் உண்மை. அதுக்கு நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணும், இது எஸ்இஓல நிறைய ஒர்க் பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அதுல ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகும், அதை நீங்க பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அதை பெரிய லெவலில் எடுத்துட்டு போனீங்கன்னா தான் நீங்க இந்த சேல்ஸ் எல்லாத்தையுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு 10,000 போறேன்னா அதை 1 lakh நான் திருப்பி எடுக்கணும், இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சிருப்பீங்க. இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பிசினஸே இதுக்கு எடுத்துரும். ஏன்னா நீங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க, ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போய் இந்த பிசினஸ் நீங்க குவைட் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இப்போ ஸ்டார்டிங்ல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நமக்கு ஆர்டர்ஸே பெருசா வரலைனாலும் நம்ம இதை பத்தி பெருசா ஃபீல் பண்ண மாட்டோம். அடுத்து இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு மட்டும் தான் யோசிப்போம். உங்களோட இ-காமர்ஸ் பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 20 to 40% ரிட்டர்ன் வந்தாலே இதுவே ரொம்பவே டீசென்டான ரிட்டர்ன், நீங்க ரொம்பவே ப்ராஃபிட்ல தான் இருக்கீங்க. இதுக்கு மேல ப்ராஃபிட் உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும், இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே 1000 ரூபாய் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், 1 lakh போட்டோம்னா 10 lakh எடுக்க முடியும், இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அடுத்ததா பார்க்க வர மிஸ்டேக் என்னன்னா இக்னோர் சீசனல் ட்ரெண்ட்ஸ். நிறைய செலர்ஸ் எப்படி வருவாங்கன்னா வருஷத்துல எல்லா நாளுமே என்னோட ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கணும், என்னோட சேல்ஸ் வந்து டிராப் இருக்கக்கூடாது, எப்போதுமே ஸ்டேபிளா இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் சூஸ் பண்றது தப்பு கிடையாது. இதை தாண்டி நிறைய சீசனல் பேசிஸ்ல நிறைய ட்ரெண்ட்ஸ்லாம் வரும், இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், அவாய்ட் தான் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா இதனால நீங்க தான் நிறைய ப்ராஃபிட் மேக் பண்றதை மிஸ் பண்ண போறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொரு சீசன்லயுமே ஒவ்வொரு ப்ராடக்ட் ட்ரெண்ட்லிங் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ல ஜஸ்ட் நம்ம ஒரு சாம்பிளுக்காக ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சேல்ஸ் எப்படி போகுது. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா இருக்கிற ப்ராடக்ட் செல் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி உள்ள ப்ராடக்ட்டை அந்த ஃபெஸ்டிவலோட எப்படி நம்ம லிங்க் பண்ணி செல் பண்ண முடியும், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட சேல்ஸை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட டார்கெட் வந்து தீபாவளி தான் இருக்கு, இந்த தீபாவளி பேஸ் பண்ணி நான் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா என்னோட ப்ராடக்ட்டை நான் தீபாவளியை பேஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணனா நல்லாவே சேல்ஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே கூட உங்களோட லிஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அதை நீங்க ஆப்டிமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நிறைய சின்ன பசங்களா கிராக்கர்ஸ் வெடிக்கும்போது அதுக்காக ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் பண்றேன், இல்லைன்னா ஒரு ஃபயர் ப்ரூஃப் இருக்கிற ஒரு ஜாக்கெட் செல் பண்றேன், இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் செல் பண்றீங்க, இல்ல நான் ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா இருக்கிற ஏதோ ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால இது அப்படி நீங்க அவாய்ட் பண்ணிடாம மேக்ஸிமம் உங்க ப்ராடக்ட் இதுக்கு ரிலேட்டடா செல் பண்றதா இருக்கட்டும், இல்ல இது ரிலேட்டடா ஏதாச்சும் சாம்பிளுக்காக ப்ராடக்ட் லான்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பண்ணுங்க. இந்த சீசனல் ட்ரெண்டை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடாதீங்க. அப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற மிஸ்டேக் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் வரது மட்டுமே ஒரு எய்மாக வச்சுக்காதீங்க. உங்களோட பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லா இடங்களையுமே புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்கள் ப்ராடக்ட்டோட இன்னர் பேக்கேஜிங்லேயே இருக்கலாம், உங்கள் ப்ராடக்ட்லேயே இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க, உங்களோட வெப்சைட்டை ப்ரமோட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவு உங்களோட பிராண்ட் நேமை கஸ்டமருக்கு தெரியப்படுத்துகிற மாதிரியே பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தாலும் அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களோட பிராண்ட் நேமுக்கு வரும், உங்களோட பிராண்டை கண்டிப்பாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நீங்கள் புதுசாக ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதை நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இதுக்கு நிறையவே செலவாகும். ஆல்ரெடி நீங்க அமேசான்ல செல் பண்ணி இருக்கும்போதே உங்க பிராண்டை நீங்க பெரிய லெவலில் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இது பெருசான நீங்க ஸ்பெண்ட் பண்ணனா உங்களுக்கு வர ஒரு ஆர்டர்லயுமே உங்க பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. உங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ற கஸ்டமர் இது இந்த பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். இந்த நீங்க ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் செல் பண்ணிட்டீங்கன்னா அந்த குவாலிட்டியோட கிரெடிட்ஸ் உங்க பிராண்ட் நேமுக்கு வர மாதிரி செட் பண்ணி வச்சிருங்க. அமேசான்ல மட்டும் ஸ்டெக் ஆகி நிக்காம நம்ம நியூவா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம், ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பிராண்ட் நேம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலே அதோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்றது மட்டுமே கோலா இல்லாம உங்க பிராண்ட் நேம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போங்க. உங்க பிராண்ட் நேம் நிறைய பேருக்கு தெரியுற மாதிரி பாருங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அமேசான்ல சக்சஸ்ஃபுல்லா செல் பண்ணலாம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை எழுதிருங்க.